புறப்பட போகுது வண்டி, புறப்பட போகுது வண்டி, இப்ப புறப்பட போகுது வண்டி. டிரைவர் சார், பார்த்து வண்டி ஓட்டுங்க. ஸ்டேரிங்கை நல்லா பத்திரமா பிடிச்சிக்கோங்க. வண்டியில் பிரேக்லாம் நல்லா பிடிக்குதா? சரி, ஓகே. டிக்கெட் சார், டிக்கெட் 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 சார். வாங்க வாங்க, சூப்பரான டிக்கெட் சார். வாங்க வாங்க. பரலோக பஸ், பரலோக பஸ், இது பரலோக பஸ். எங்களுக்கு வேற எங்கும் கிளைகள் இல்லை. பரலோக பஸ். வாங்க சார் வாங்க. ஒரே பஸ், ஒரே பஸ், ஒரே பஸ். வாப்பா. என்னப்பா, பரலோகத்துக்கு போகணுமா உங்களுக்கு? ஆமா. சரி, உங்க பேர் என்ன? கலைசெல்வன். கலைசெல்வன். பரலோகத்துக்கு போகணுமா? டிக்கெட் காட்டுங்க. என்னப்பா, உங்க பேர்ல டிக்கெட்டே இல்லையே? என்னது, எனக்கு டிக்கெட் இல்லையா? நான் தியேட்டர்ல பிளாக்ல தான் டிக்கெட் வாங்கி படம் பார்ப்பேன். எனக்கே டிக்கெட் இல்லையா? இந்த உலகத்துல அமெரிக்காவுக்கு கூட நீங்க டிக்கெட்லாம் போயிடலாம். ஆனா பரலோகத்துக்கு போகணும்னா ரெச்சிப்புங்கிற டிக்கெட் வேணும். இது கர்ச்சிப்பா? கர்ச்சிப்பு இல்ல ராஜா, ரெச்சிப்பு. ரெச்சிப்பு. ஆண்டவரை நம்ம ரட்சகரா ஏத்துக்கிட்டு, நம்ம சொந்த ரட்சகரா ஏத்துக்கிட்டு, என்ன அவருக்காகவே வாழ்றோம் பாரு, அதுக்கு பேர் தான் ரெச்சிப்பு. அந்த ரெச்சிப்பு இல்லைன்னா பரலோகத்துக்கு போக முடியாது. ஆண்டவர்னா யாரு? ஆண்டவர்னா யாருன்னே தெரியாதா? தெரியாது. ஆண்டவர்னு யாருன்னு தெரியாமையே பரலோக பஸ்ஸில் ஏற வந்துட்டீங்களா? கூப்பிட்டு விட்டாங்கன்னு வந்தேன். கூப்பிட்டான்னு வந்தியா? சரிப்பா, அதுதான் வழி. அப்படியே கையெழுத்திங்களா? நான் யாருன்னு என்னப்பா முடிச்சு வெளியில இருக்கீங்க? சும்மா போன் தானப்பா சொன்னேன். என்ன டீல் பண்ணி பேசுங்க. ஐயோ, என்னடா இப்படி ஆயிட்டாங்க? தலைவர் வாழ்க, தலைவர் வாழ்க, வருங்கால முதலமைச்சர் வாழ்க வாழ்க, வருங்கால பிரதம மந்திரி வாழ்க வாழ்க, வருங்கால ஜனாதிபதி வாழ்க வாழ்க, தலைவர் வாழ்க வாழ்க. சார், யார் சார் நீங்க? நான் இந்த ஊரோட எம்எல்ஏங்க. அப்படியா? அடுத்த முதலமைச்சர் ஆக போறேன். ஓ, அடுத்த பிரதம மந்திரி ஆக போறேன். அப்படியா? எனக்கு இந்த டிக்கெட் இல்லையா? எனக்கு சீட் இல்லையா? அப்படியா? சரி, நீங்க டிக்கெட் வச்சிருக்கீங்களா? எத்தனை லட்சங்க உங்களுக்கு டிக்கெட்? எத்தனை லட்சம்? இருங்க 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 சார், இருங்க இருங்க. இந்த பரலோக பஸ்ல என்ன காசு கொடுத்தா டிக்கெட் வாங்க முடியாது சார். ஒரு வாரமாக உட்காந்துட்டு போயிடுறேனே சார். அப்படியெல்லாம் இருக்க முடியாது சார். உங்களோட ஆட்சி காலம் இந்த உலகத்தில் 5 வருஷம்தான். ஆனால் ஆண்டவர் நித்தியமாக ஆட்சி செய்கிறவர். அவரோட பரலோக பஸ்ஸில் போகணுன்னா நீங்கள் அதுக்கு தகுதியானவராக இருக்கணும் சார். பார்லிமெண்ட்டே என்ன நம்பி தான் இருக்கு. எனக்கு தகுதி இல்லையா? எனக்கு ஒரு சீட் இல்லையா? நீங்கள் யாராக வேணாலும் இருந்துட்டு போங்க சார். ஆனால் பரலோக பஸ்ஸில் ஏறணும்னா அதுக்கு தகுதியானவராக இருக்கணும். சரி, நான் அப்படியே கெத்த மென்ட் கிளம்புறேன். இல்லைங்க இல்லைங்க, உங்களுக்கான ஒரு ஸ்பெஷல் டைலாக் இருக்கு. வாய்ப்பு இல்லை ராஜா, வாய்ப்பு இல்லை. வாத்தலைவா, வாத்தலைவா, செத்து போனாலும் கெத்து போயிடக்கூடாது. வா வா. உங்களால் நான், உங்களுக்காக நான். தலைவா தலைவா தலைவா, வா தலைவா வா. ஆமா, சொல்லுப்பா தலைவா. மனு கொடுத்துருந்தேன் வேலை விஷயமா, என்னாச்சு தலைவா? அதை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கேன். இன்னும் உனக்கு முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். சரி சரி தலைவா, நான் போயிட்டு வரேன். வேலைக்கு கொஞ்சம் ரெடி பண்ணி வைங்க. சரிப்பா. அடுத்து யாரோ வர்றான், இவன் என்ன சொல்றான்னு பார்ப்போம். சொல்லுங்க அண்ணே, என் பேர் ஆகாஷ். எனக்கு ஒரு சீட்டு இருக்கான்னு பார்த்து சொல்லுங்க. சொல்லுங்க. ஆகாஷா? இல்லையே, அப்படி ஒரு பேரே இல்லையப்பா. என்னது இல்லையா? இப்போதானே ஆன்லைனில் டிக்கெட் புக் பண்ணிட்டு வரேன். ஆன்லைனில் பரலோகத்துக்கு டிக்கெட்டா? அடக்கடவுளே. ஆன்லைன்லாம் வந்து பரலோகத்துக்கு டிக்கெட் புக் பண்ண முடியாது ராஜா. அண்ணே, இப்போதானே புக் பண்ணிட்டு வரேன். சீட்டு இருக்கா இல்லையாண்ணே? நாம் பரலோகத்துக்கு போகணுன்னா பரிசுத்தமாக வாழணும். அவருடைய வசனத்தை நாம் தினந்தோறும் நேசிக்கணும். அவரை நோக்கி தினமும் ஜெபம் பண்ணணும். அவருக்காகவே வாழணும். அப்போ தான் நம்ம பரலோகத்துக்கு போக முடியும் ராஜா. அண்ணே, சீட்டெல்லாம் காலியாக இருக்கு. ஒரு ஓரமாவது உட்காந்துனாவது போயிடுறேண்ணே. அப்படிலாம் போக முடியாது ராஜா. நீங்கள் பைபிள் படிச்சிருக்கீங்களா? ஏசுன்னு ஒரு புக்கு வச்சிருக்கேனே. வச்சிருக்கீங்களா? அதை படிச்சிருக்கீங்களா? வச்சிருக்கேன், அவ்வளோதான். வச்சிருக்கீங்களா? பத்திரமா வச்சுக்கிங்க, தொலைச்சிடாதீங்க. தொலைச்சிட போறீங்க, பத்திரமா வச்சுக்கிங்க. ஒரு ஓரமாவது உட்காந்துட்டு போயிடுறேன். இங்க பாருங்க, பரலோகத்துக்கு போகணுன்னா நீங்க தினந்தோறும் வேதம் வாசிக்கிறவங்களா இருக்கணும். சரிங்களா? நீங்க எவ்வளோ பெரிய படிப்பு படிச்சிருந்தாலும் பரலோகத்துக்கு போகணும்னா தேவனுக்கு பிரியமா வாழ்ந்தா மட்டும்தான் தம்பி போக முடியும். சிஇஓ சுந்தர் பிச்சை தெரியுமா? ஆமா தெரியும். அவருக்கே அவருக்கு எல்லாமே நான் தான் சொல்லி கொடுத்தேன். அவருக்கேவா? ஆமா. பாரா, அவருக்கே நீங்க சொல்லி கொடுத்தாலும் பரலோகம் போக முடியாது ராஜா.
பாஸ்டே நான் இல்லாமல் எங்கேயும் வெளியே போக மாட்டாரு. அவருக்கு தெரியாமல் போயிட்டு வந்தாலான்னு பார்த்தா விட மாட்டீங்களே. அருள் அப்படியே இருந்தாலும் நீங்கள் போகணுன்னா சுய வாழ்க்கை, உங்கள் சுய வாழ்க்கை பரலோகத்துக்கு போகிற மாதிரி பரிசுத்தமாக இருந்தால் மட்டும் தான் போக முடியும். அண்ணே பார்த்து கொஞ்சம் சீட்டை போட்டு கொடுங்கண்ணே. அப்படிலாம் சீட்டு கொடுக்க முடியாது ராஜா. நீங்கள் இதுதான் வழி, ஜுஜு நீங்கள் போயிட்டு வந்துடுங்க. அப்படியே போயிடுங்க. அப்பா ஏய், யார் அவன் தெரியாமல் இப்படி வந்து உட்காந்துருக்கான்? சார், யார் சார் நீங்கள் வந்து பரல பஸ்ஸில் ஏறி இருக்கீங்க? உங்களுக்கு டிக்கெட் இருக்கா? டிக்கெட்டா? நான் ரிசர்வ் பண்ணியிருக்கேங்க. ரிசர்வ் பண்ணியிருக்கீங்களா? ஆமாம். கொஞ்சம் இங்கே வாங்க. என்ன உங்கள் பேர் என்ன? என் பேர் மாணிக்கம். மாணிக்கம். ஆமாம் இருக்கு. இருக்குல்ல, அப்புறம் என்ன? உங்கள்கிட்ட டிக்கெட் இருக்காதே? இதா பாருங்க, ரிசர்வ் பண்ணியிருக்கேன்ல. ஐயா, இது போன மாதம் டிக்கெட்டுங்க, செல்லாது. என்னங்க போன மாதம் வரை இருக்குல்லங்க, அப்புறம் என்னங்க? போன மாதம் டிக்கெட்லாம் செல்லாதுங்க. இருங்க, அப்புறம் இது என்ன பணம் இது ரிசர்வ் பண்ணியிருக்கிறதுக்கு என்னங்க இது? போன மாதம் வரைக்கும் நீங்கள் ஒழுங்காக இருந்தால் பத்தாது. தினந்தோறும் நீங்கள் என்ன பண்ணணும்? தேவனுக்காக பிரியமான பிள்ளையா வாழணும். அப்போ மட்டும்தான் நீங்கள் பரலோகத்துக்கு போக முடியும். சரி, இப்போ அப்டேட் பண்ணிக்கலாமா? இப்போ அப்டேட்லாம் பண்ண முடியாது சார். என்ன சார்? இப்போ பரலோக பஸ் ரெடி ஆயிடுச்சு, அது கிளம்புறதுக்கு ரெடியா இருக்கு. அதனால இப்போலாம் அப்டேட் பண்ண முடியாது. இப்படி வேணா இப்படி சொல்றீங்க, அப்படின்னா அப்படி சொல்றீங்க. என்ன சார் நீங்க ஒன்னே நல்லா தெரிஞ்சுங்க. ஏன்னா நான் நேற்றுக்கு நல்லா வாழ்ந்தேன், இன்னைக்கு நல்லா வாழ்ந்தேன், போன வருஷம் நல்லா வாழ்ந்தேன், இந்த வருஷம் நல்லா வாழ்ந்தேன் அப்படின்லாம் நம்ம சொல்லிட்டு இருந்தோம்னா பரலோகத்துக்கு போக முடியாது. சில பேர் சொல்லுவாங்க, நான் போன வருஷம் நான் இப்படியெல்லாம் செஞ்சேன், இந்த வருஷம் இப்படி செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அவங்களெல்லாம் செய்ய முடியாது. நம்ம தினந்தோறும் தேவனுக்கு என்ன செய்கிறோம், அதே போல் இப்போ ப்ரெசண்ட்டாக என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத தான் பார்ப்பாரு. அப்போ தான் இந்த பரலோகத்தில் போக முடியும். படிக்கலையா தூக்கிட்டு போய்க்கிறேங்க. எப்படி சொன்னால் மட்டும் இல்லை, எப்படி சொல்லலாம் அப்படிதான். என்னங்க போக முடியாது. சரி, கர்த்தாவே உம்மை நம்புகிறேன், கர்த்தாவே உம்மை வணங்குகிறேன், கர்த்தாவே. சார், எனக்கு தமிழ்லாம் தெரியாது. நீங்கள் என்ன லாங்குவேஜ்? என்னங்க? இல்லை, எனக்கு தமிழ் மட்டும்தான் தெரியும், வேற எந்த மொழியும் தெரியாதுன்னு சொல்லுவாங்க. தமிழ் தாங்க. தமிழ். சரி 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 சரி, ஒத்துக்கிறேன், இது தமிழ் தான், வச்சுக்கோங்க அப்படியே. இப்போ எங்கே வந்திருக்கீங்க? எனக்கு என்னங்க, நான் இந்த பரலோக பஸ் வந்திருக்குன்னு சொன்னாங்க, அதான் வந்துடலாம். பரலோக பஸ்ஸுக்கு போகணுன்னா சில தகுதிகள் வேணும். உங்கள்கிட்ட என்னெல்லாம் தகுதி இருக்கு சொல்லுங்க பாப்போம். என்ன பார்த்து இப்படி கேட்டீங்களேங்க? எங்க அப்பா பாஸ்ட்டுங்க. சரி, உங்க அப்பா பாஸ்டர், நீங்க என்ன பண்றீங்க? நான் எங்க அப்பா பின்னாடியே நடக்கிறேங்க. அப்பா பின்னாடியே நடக்கிறீங்களா? நீங்க அதெல்லாம் தப்பு. நீங்க அப்பா பின்னாடி நடந்த வழியில நீங்களும் நடக்கணும். அவர் நடக்க விட்டு அவர் பின்னாடி நடக்கக்கூடாது. இதே தான் எங்கள் அப்பாவும் சொன்னார். இப்போ போக முடியுமா முடியாதா? இப்படியெல்லாம் பண்ண முடியாதுங்க. இப்படி சொன்னால் எப்படி? இப்படி சொன்னாலும் அப்படி சொன்னாலும் இப்படி தாங்க. நாம் பரலோகத்துக்கு போகணும்னா நாம் தகுதி உள்ளவர்களாக இருக்கணும். நம்ம ஆண்டவர் வழியில் நடக்கிறவர்களாக இருக்கணும். சரியா? உங்கள் அப்பா வழியில் நீங்கள் நடந்துட்டு வாங்க, பார்க்கலாம். இப்போ போங்க போங்க போங்க. சரி வாங்க, ஒரு செல்ஃபி எடுப்போம். வாயை கோணலாம் வைங்க. ஓகே. ஐயோ, என்னடா இப்படி என்னையும் மாற்றி விட்டாங்க. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. தலைவரே, தலைவரே, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். மாதிரியே தெரியுது. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆனா இவர் பேர் இதுல இல்லையே. ஹல்லேலூயா. செக் பண்ணுங்க. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். சார், நீங்க யார் சார்? நீங்க யாருங்க சார்? நான் தான் சார் இந்த பரலோக பஸ் கண்டக்டர். அப்படிங்களா? ஆமா. எனக்கு ஃப்ரண்ட்ல சீட்ல இருக்குங்களா? சீட்டு டிரைவருக்கு முன்னாடி ஃப்ரண்ட்ல சீட் இருக்கு சார், ஃப்ரீயா இருக்கு. அதுல போய் உட்காந்தீங்கன்னா டிரைவர் விட்டு ஏத்திட்டு போயிடுவார் சார். என்ன சொல்றீங்க இப்படி? ஆமா சார். முன்னாடி உள்ள பவுல், பேதுரு, யோவானு இவங்கெல்லாம் உள்ள இருப்பாங்க. அவங்கள கூப்பிடுங்க. நான் எவ்வளோ பெரிய பாசிட்டிவ் வந்திருக்கேன். உள்ள என்ன பண்றாங்க? அவங்கெல்லாம் பரலோகத்தில் இருக்காங்க சார். அப்படிங்களா? நீங்க யாருன்னு சொன்னீங்கன்னா? நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தமிழ்நாட்டோட பெரிய பாஸ்டர். சரி. அப்படிங்களா? நிறைய வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர்த்த வந்து பிரசங்கம் பண்ணியிருக்கேன், நிறைய பேர்த்த ரட்சிப்புகளை நடத்தியிருக்கேன்.
நல்லா பாருங்க, என் பேர் அங்கே இருக்குமே. அப்படியா சார்? அப்படியெல்லாம் இல்லையே சார். நீங்கள் நிறைய ஊழியம் செஞ்சுருக்கலாம், ஆனால் உங்களோட சொந்த வாழ்க்கையில் நீங்கள் இன்னும் அவரை முழுசாக ஏற்றுக்கவே இல்லையே. இல்லைப்பா, நல்லா பாருங்க, பரலோகத்தின் வாசல் பேதுரு உள்ளே இருப்பார், அவரை கூப்பிடுங்க. பரலோகத்தில் நான் போகணும், உள்ள சீட் இருக்கும் பாருங்க. பாஸ்டர், மனமாற்றம் இல்லாமல் யாருமே பரலோகத்துக்கு போக முடியாது பாஸ்டர். இல்லைப்பா, நான் நிறைய பேர்த்த பார்த்தா மாற்றிருக்கேன், நிறைய பேர்த்துக்கு ஞானஸ்தானம் கொடுத்துருக்கேன். இந்த இப்போ கூட சில பேர்த்துக்கு பிரசங்கம் பண்ணிட்டு தான் வரேன். சரி, அப்படி மாற்றிடுவீங்களா? கொஞ்சம் என்னையை மாற்றுங்க, கொஞ்சம் என்னைய ஒல்லியாக தான் மாற்றுங்கண்ணே. நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணுறேன், என்னால் ஒல்லியாகவே மாற முடியல பாஸ்டர். இப்போ ஜெபம் பண்ணுறேன், மாத்திரேன் பார்க்கலாம். அப்போ பரலோகத்தை இடம் தரீங்களா? நீங்கள் காலத்தை வீண் பண்ணிட்டீங்க, இனிமே வீண் பண்ணாதீங்க. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்க, நீங்கள் போயிட்டு தகுதி ஆகிட்டு வாங்க. இல்லைப்பா, நான் பெரிய பாஸ்ட்டு, தமிழ்நாட்டிலே பெரிய பாஸ்ட்டு. என்னை பார்த்தா அமைச்சரே இடம் கொடுப்பாங்க, அடுத்து பார்லிமெண்ட்டில் எனக்கு சீட்டு உண்டு. நல்லா பாருங்க, உள்ள இடம் இருக்கும். பரலோகத்துக்கு வர்றதுக்கு நம்ம அமைச்சராக இருக்கணுங்கிறது முக்கியம் இல்லைங்க. ரெண்டு பேர் ஆலயத்துக்கு போனாங்க. ஒருத்தன் பரிசேயன், இன்னொருத்தன் ஆயக்காரன். ஆயக்கனுடைய ஜெபத்தை தான் ஆண்டவர் கேட்குறவராக இருந்தார். ஏன்னா அவன் இருதயம் உடைக்கப்பட்டுச்சு, என்ன அவன் இருதயம் மாற்றப்பட்டுச்சு. பரிசேயனுடைய இருதயம் மாற்றப்படலை. அவன் எவ்வளோ பெரிய பரிசேயனாக இருந்தாலும் பரலோகத்துக்கு அவனால் போக முடியல. சாதாரண ஒரு ஆயக்காரனாக இருந்தாலும் அவனுடைய இருதயத்தை உடைச்சி ஏசப்பா கிட்ட ஊட்டுறதுனால அவனை ஆண்டவர் ஏற்றுக்கிட்டாரு, அவன் பரலோகத்துக்கு போகலாம். அப்போ பாஸ்டாக இருந்தால் போக முடியாது, நல்ல இருதயம் இருந்தால் தான் இருந்தால் தான் பாஸ்டர் போக முடியும். இப்போ நல்ல இருதயம் இருந்தால் தான் பரலோகம் போக முடியுங்களா? ஆமாம், உங்களோட இருதயம் உடைக்கப்பட்டு இயேசுவை உங்கள் இரட்சகராக ஏற்றுக்கங்க, அப்போ போகலாம். எப்பா, நான் எவ்வளோ வேலை பண்ணியிருக்கேன் ஆண்டவருக்காண்டி, எவ்வளோ பிரசங்கம் பண்ணியிருக்கேன். இப்போ ஜஸ்ட்டு செத்த நேரத்துக்கு மட்டும் தான் பிரசங்கம் பண்ணிட்டு வந்தேன். ஆமாம், ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி கூட ஒரு பிரசங்கம் பண்ணீங்க. ஆனாலும் இப்போ உங்களால் பரலோகத்துக்கு போக முடியாது. போக முடியாதுங்களா? போக முடியாது பாஸ்டர். சரி. அப்பா, பரலோகத்துக்கு போக யாருமே இல்லையே. இந்த உலகத்தில் எல்லாரும் நல்லவங்க மாதிரி தான் தெரியுது. ஏன் அப்போ யாராலையும் பரலோகத்துக்கு போக முடியல? சே, டிரைவர் வண்டி எடுத்துடலாமா, வெயிட் பண்ணலாமா? சரி, யாருப்பா இவர்? சொல்லுங்கள், உங்கள் பேர் என்ன? நான் வேதத்தை படி உண்மையாக வாழ்ந்தேன். ஓ, உண்மையான மனிதன். சரி, இவர் வேதத்தில் இருக்கிற வார்த்தையின்படி வாழ்ந்திருக்கிறாரு. இவருடைய பழைய வாழ்க்கை ரொம்ப மோசமாக இருந்துச்சு. ஆனால் இப்போ ஆண்டவரை தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிச்சுட்டு இப்போ எப்போ ரட்சிக்கப்பட்டாரோ அப்பையிலேருந்து இவருடைய வாழ்க்கை மாறிடுச்சு. இவர் பேர் மாறலை, ஆனால் இவருடைய எதுவுமே மாறலை, ஆனால் இவருடைய வாழ்க்கை மாறிடுச்சு. இன்றைக்கு இவர் ஒரு நல்ல மனுஷனாக மாறி இருக்கார். உங்களுக்கு நிச்சயமாக இந்த பரலோக பஸ்ஸில் இடம் இருக்குது பிரதர். நீங்கள் போங்க, நீங்கள் போய் முதல் சீட்டில் உட்காருங்க, டிரைவர் சீட்டுக்கு பின்னாடி உட்காருங்க. யாரும் பரலோகத்துக்கு பஸ்ஸுக்கு வர்ற மாதிரி தெரியல. இன்றைக்கு பரலோக பஸ்ஸை எடுக்க போகிறோம். நம்ம கூட நம்ம நிலைமையை நம்ம வாழ்க்கையும் யோசிச்சு பார்ப்போம். நம்ம பரலோகத்துக்கு இன்றைக்கு தகுதியானவனா இருக்குமான்னு பார்ப்போம். இன்றைக்கு நம்ம பரலோகத்துக்கு போக ஆயத்தமா?